Welcome to Kamal Online Max. In the video, TRB Max, Polytechnic and PG. Some objective questions we discuss. Our first question. Let f of z equal to sin z, z being complex number. Then f of z is bounded in the complex plane, assumes all complex numbers except I and minus I. Options are கொடுத்திருக்காங்க. sin z வந்து complex number இருக்கும்போது sin z அப்படிங்கிற function வந்து analytic function, moreover அது வந்து ஒரு entire function. First option பொறுத்த வரைக்கும் அந்த sin z bounded in the complex plane கொடுத்திருக்காங்க. sin z analytic and entire. Option A வந்து ட்ரூவா இருக்கு அப்படினா அடிஷனலா பவுண்டடாவும் இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா லியோவில்லிஸ் தியரம் அப்ளை பண்றப்போ bounded entire function reduces to a constant அப்படிங்கிறது ரிசல்ட். அப்ப ஆப்ஷன் A வந்து ட்ரூ அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா sin z வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆனா sin z கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால ஆப்ஷன் A bounded in the complex plane அப்படிங்கிறது wrong. ஏனா sin z analytic and entire அது பவுண்டடாவும் இருந்தது அப்படினா அது கான்ஸ்டன்ட்டா ரெடியூஸ் ஆயிடும். அதனால ஆப்ஷன் A வராது. assumes all complex numbers I and minus I exception கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு sin z அந்த z நான் x plus iy அப்படினு எடுத்துக்கிட்டேன்னா இதனோட வேல்யூ sin x plus iy ன்னு வரப்போ sin a plus b ஃபார்முலா sin a cos b. அப்போ இது sin x cos iy வரும். cos iy-ங்கிறது cos hy அப்படின்னு வந்துரும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ sin a cos b plus cos a sin b ன்னு வரும். இங்கே ஒரு i வரும். இப்போ x-க்கு 0ன்னும் y-க்கு 1ன்னும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா sin x-க்கு 0 y-க்கு 1ன்னா sin i மட்டும் வந்துடும். ரைட் சைடில் பாருங்கள் x-க்கு 0 தரும்போது sin 0 0 ஆகிடும், cos-க்கு 0 1 ஆகிடும். அப்போ i sin h1 அப்படின்னு வந்துடும். அப்போ sin of i அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து i into sin h1. i sin h1 அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட் வேல்யூ. சிமிலர்லி sin minus i அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து minus i sin h1 அப்படின்னு வரும். அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, ஃபைனைட் வேல்யூ இருக்குது. அப்போது ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா assumes all complex numbers except i அப்படிங்கிறது ராங். ஏன்னா sin of iக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சிமிலர்லி assumes all complex numbers except i and minus iனாலும் ராங். அப்போ assumes all complex numbers அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இந்த கணக்கில் சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். The radius of convergence of the series summation factorial n z power n by n power n is ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சீரீஸோட nth டேர்மை எடுத்துக்கலாம். an வந்து இங்கே factorial n divided by n power n. therefore an plus 1 அப்போ அது factorial n plus 1 divided by n plus 1 power n plus 1ன்னு வரும். நம்ம ரேஷியோ டெஸ்டிங் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ an by an plus 1, an வந்து n factorial by n power n, an plus 1 ரெசிப்ரோக்கலில் எழுதுகிறேன். அப்போ n plus 1 power n plus 1 divided by n plus 1 factorial n factorial n plus 1 n into n plus 1 அப்படிங்கிறத n plus 1 into n factorial. நெக்ஸ்ட்டு n plus 1 power n plus 1 இருக்குது. அதை n plus 1 into n plus 1 power n அப்படின்னு எழுதிக்கிறோம். டிவைடில் n power n இருக்குது.
n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணலாம், n+1 கேன்சல் பண்ணலாம். அப்போது கடைசியாக n+1/n பவர் n ஃபுல்லாக வந்துடும். இது an/an+1 வேல்யூ. ஸோ நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r equal to limit n tends to infinity modulus an/an+1. So limit n tends to infinity n+1/n power n. numerator denominatorல ஒரு n கிளியர் பண்ணலாம். ஒரு n கேன்சல் ஆனால் இங்கே 1+1/n பவர் n வரும். இதனோட வேல்யூ நமக்கு தெரியும் e. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த கிவன் பவர் சீரீஸ் வந்து e. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்த கொஷின், த மேட்ரிக்ஸ் 3x3 1 2 4 3 0 6 1 1 p has one eigenvalue equal to 3, then the sum of the other two eigenvalues is. ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தேர்ட் ரோ தேர்ட் காலம் என்ட்ரி மட்டும் வேரியபிளில் லெட்டர் பி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐகன் வேல்யூ 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற 2 ஐகன் வேல்யூவோட டோட்டல் என்ன, சம் ஆஃப் த அதர் 2 ஐகன் வேல்யூஸ் என்னன்றதா கொஷின். ஓகே, ஸோ நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் பாசிபிள். நம்ம அந்த ஐகன் வேல்யூஸை λ1 λ2 λ3 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஐகன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, λ1ன்னு அதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். λ1 + λ2 + λ3 என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி. சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதுக்கான டெஃபினேஷனும் நமக்கு தெரியும். ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் ட்ரேஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ். ஒரு ஐகன் வேல்யூ 3 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ λ2 + λ3. அப்போ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். அப்போ 1 + 0 + p, அது வந்து 1 + p. அப்போ λ2 + λ3 ரிமைனிங் 2 ஐகன் வேல்யூஸோட சம். அப்போ 1 + p - 3, அப்போ p - 2. therefore the sum of the other 2 eigen values λ2 + λ3 is given by p - 2. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இந்த கணக்குக்கு சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிவன் பிலோ. x + y = 2, 2x + 2y = 5. 2 equations, 2 unknowns. The system has unique solution, no solution, infinite solution, 4 solution options இருக்கு. So system 2 variable, 2 unknown. First equation x + y = 2. Second equation 2x + 2y = 5. Equation 1 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன வரும் பாருங்கள், 2x + 2y = 4ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2 and 3 கம்பேர் பண்ணுங்கள். 2 3 ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவலாக இருக்கும். 2x + 2y = 5, 2x + 2y = 4. அப்போ LHS ஈக்குவல் அப்படின்னா RHS ஈக்குவலாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 5 = 4ன்னு வரும். 5 = 4ஆ? நோ. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் அந்த சிஸ்டம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சிஸ்டம் இன்கன்சிஸ்டண்ட் அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ரிசல்ட். அப்போ சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். இந்த கணக்குக்கான சரியான விடை நோ சொல்யூஷன். ஸோ நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணாமையே அதனுடைய நேச்சர், அதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இதே கொஸ்டினை
ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே 5ங்கிற வேல்யூக்கு பதிலாக 4ன்னு மாற்றி கொடுத்துருந்தா அப்போ என்ன வந்திருக்கும் பாருங்கள். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து x + y = 2. ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா 2x + 2y = 4 இருந்ததுன்னா அப்போ எப்படி வரும்? அப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1 இதை 2ன்னு எடுத்துக்கிட்டால் ஈக்குவேஷன் 2வை 2ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு திரும்பவும் அது x + y = 2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எனக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா சிஸ்டம் 2 ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஈக்குவேஷனாக மாறும். ஆனால் 2 அன்னோன்ஸ் அங்கே இருக்கும். அப்போ எக்ஸுக்கு ஒரு பேராமீட்டர் ஒரு வேல்யூவை நானே t அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ 2 - t. அப்போ சொல்யூஷன் x, y அப்படிங்கிறது t, 2 - tன்னு வரும். t being a ரியல் நம்பர். அப்போ டீயோட ஒவ்வொரு வேல்யூக்கும் எனக்கு ஒவ்வொரு சொல்யூஷன் பாசிபிள் t, 2 - t. ஸோ அந்த டைமில் எனக்கு சிஸ்டம் இஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ நம்ம சிஸ்டம் இந்த நேரத்தில் எண்ணிக்கையற்ற தீர்வுகள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதனால் கொஷினை நம்ம பார்க்கும்பொழுதே அதனுடைய கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அதனுடைய ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ரேங்கை பேஸ் பண்ணி நம்ம இந்த சொல்யூஷன் நேச்சரை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின். A sample space consists of 5 simple events E1, E2, E3, E4. If P of E1, P of E2 equal to 0.1, P of E3 equal to 0.4 and P of E4 equal to 3 times P of E5, then P of E4 and P of E5 are. So 5 simple events இருக்குது. அதில் 3 ஈவெண்ட்ஸுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. E1, E2 வந்து 0.1, E3 வந்து 0.4, E4 வந்து 3 times of E5 இருந்தால் அதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து 0.1, 0.1, 0.4. அப்போ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.6 வந்துடும். டோட்டலாக நமக்கு தெரியும் சம் ஆஃப் ஆல் த பாசிபிள் ஈவெண்ட்ஸ், அதனுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து ஆல்வேஸ் 1. அப்போ இங்கே இருக்கிற 3 ஈவெண்ட்ஸோடைய ப்ராபபிலிட்டி சம் பார்த்திங்கன்னா 0.6 வரும். அப்போ ரிமைனிங் 2 வேல்யூஸோட ப்ராபபிலிட்டியோட சம் வந்து 0.4 வரணும். எந்த ஆப்ஷனில் 0.4 இருக்குன்னு பாருங்கள், அதான் அதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா 0.3, 0.1 அப்படின்னு இருக்கும். அப்போ அதான் அதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக அந்த 5 ஈவெண்ட்ஸோடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி சம்மேஷன் P of xi எப்போவுமே 1 இருக்கணும். அதனால் ஆப்ஷன் டி அதுக்கு சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதை பார்த்துக்கலாம் வாங்க. P of E1, P of E2 0.1ன்னு கொடுத்துட்டாங்க. E3 வந்து 0.4ன்னு கொடுத்துட்டாங்க. E4 equal to 3 times of E5ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் E5 வேல்யூ ப்ராபபிலிட்டி P அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது தெரியாது. அப்போ E4 வந்து 3 times of E5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட வேல்யூ வந்து 3P. பட் நமக்கு தெரியும் sum of all the possibilities P of I runs from 1 to 5, அதனோட வேல்யூ வந்து 1. அப்போது E1லேருந்து E5 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதனோட வேல்யூ வந்து 1. அப்போ E1 வந்து 0.1, E2 வந்து 0.2, E3 வந்து 0.4, E4 வந்து 3P, E5 வந்து P. டோட்டல் வேல்யூ வந்து 1. அப்போ 0.1, 0.2, 0.4. P of E2 வந்து 0.1. அப்போ டோட்டலாக என்னோடய வேல்யூ வந்து 0.6 + 4P = 1ன்னு வரும். ஆர் 4P = 1 - 0.6 வந்து 0.4 வரும். அப்போ P = 0.1ன்னு வந்துடும். அப்போ Pயோட வேல்யூ 0.1. பட் P அப்படிங்கிறது E5ஓட வேல்யூ. அப்போ E4 இதனோட 3 times, அப்போ 0.3. அப்போ 0.3 and 0.1 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான விடையாக இருக்கும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் அங்கே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா நமக்கு ரிசல்ட் தெரியும். டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 1.
அதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம அடுத்த ரெண்டு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் இண்டிபெண்ட் பைனாமியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் கண்டக்டட் வித் 10 trials, n equal to 10 trials, if the probability of success in each trial is p equal to 0.6, then the average number of successes for experiment is question கேட்டிருக்காங்க. ஸோ பைனாமியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் 10 times கண்டக்ட் பண்ணுறாங்க, அதான் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ் n, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன் ஈச் ட்ரையல் வேல்யூ p கொடுத்துருக்காங்க, அது வந்து 0.6. அஃப்கோர்ஸ் p equal to 0.6னா q வந்து 0.4. பட் நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், the average number of success, average number of successes, average அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் e of x, அதாவது மீன். அப்போது பைனாமியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு வரும்போது அது n into p, அதான் ஃபார்முலா. n வந்து இங்கே 10, p வந்து 0.6, 10 into 0.6னா 6. அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு வரும்போது 6. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடையாக வரும். நெக்ஸ்ட் கொஷின், தி அப்ஜெக்டிவ் லீனியர் இன் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இம்ப்ளைஸ். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் வர்ற லீனியர் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன, அதான் இங்கே கொஷின். த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் போத் லீனியர் இன் த வேரியபிள்ஸ். த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் லீனியர் பட் நாட் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அலோன் இஸ் லீனியர் இன் த வேரியபிள், நன் ஆஃப் த அபவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணும்போதே பார்த்துருப்போம். ஆப்டிமைஸ், மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் z equal to some cxன்னு படிச்சிருப்போம். x அப்படிங்கிறது ஒரு n dimensional vector, c அப்படிங்கிறது காஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ax லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வெக்டர் b such that some conditions x is greater than or equal to 0ன்னு இருக்கும். ஸோ a அப்படிங்கிறது இங்கே கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், x அப்படிங்கிறது ஒரு n dimensional வெக்டர், b அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் வர ஒரு வெக்டர், z equal to cx அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம், கண்டிஷன் சொல்லுவோம், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு இந்த x greater than or equal to 0ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லீனியர் கோஎஃபிஷியன்ஸாக தான் இருக்கும். லீனியர் அப்படின்னா அதனுடைய பவர் வேல்யூ வந்து 1ன்னு தான் இருக்கும். இந்த எல்பிபின்னு வர்ற இந்த வேர்டில் எல் அப்படிங்கிறது எதை காயின் பண்ணுது, எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கிற குவான்டிஃபையபிள் வேல்யூஸ், இந்த காஸ்ட்டு, இந்த வேரியபிள்ஸு, இங்கே இருக்கிற எல்லாமே லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் வர வேரியபிளுமே எல்லாமே லீனியரில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா, த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் போத் லீனியர் இன் த வேரியபிள்ஸ், அதுதான் அதுக்கான மீனிங். அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ. லீனியர் அப்படிங்கிறது மீன் பண்ணுறது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் ஆஸ் தி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் இன் லீனியர் ரிலேஷன்ஷிப். Next question, in order that f defined by f of x equal to 1 plus x power cot x, x not equal to 0, be continuous at x equal to 0, na how f of 0 be defined. So in the function x equal to 0ங்கிற பாயிண்டில் கண்டினியூஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும்னா f of 0ஓட வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்ணணும்? f of 0 0வாக இருக்கணுமா, 1/e இருக்கணுமா, இல்லை ஈன்னு டிஃபைன் பண்ணணுமா, இல்லை 1ன்னு டிஃபைன் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஆஃப்கோர்ஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் நமக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் f of x is said to be continuous at a point x is equal to a. டெஃபினேஷன் நமக்கு தெரியும். லிமிட் x tends to a, f of x equal to f of a-வாக இருக்கணும். So when x approaches to the point a, f of x as the limit equal to f of a, then we say that the function f is continuous at the point x equal to a. அப்போ இங்கே f of x வந்து 1 plus x power cot x அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
x equal to 0ல அது கண்டினியூஸாக இருக்கணும்னா இந்த டெஃபினேஷனை நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். அப்போ லிமிட் x tends to 0 f of x ஓட வேல்யூ f of 0வாக இருக்கணும். ஸோ அப்போது லிமிட் x tends to 0 f of x ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூவை f of 0க்கு இருந்தால் அது கண்டினியூஸ்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லிமிட் x tends to 0 f of x அப்படிங்கிறது இங்கே 1 + x cot x. இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதே வேல்யூவை நம்ம f of 0க்கு டிஃபைன் பண்ணால் கணக்கு முடிஞ்சுது. பட் இதனோட லிமிட்டை இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? லிமிட் x tends to 0 1 + x power cot x. xக்கு 0 நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 1 + 0 1ன்னு வந்துடும். cot 0 tan 0வோட ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டி. அப்போ இது 1 பவர் இன்ஃபினிட்டின்னு இதனோட வேல்யூ வந்துடும். 1 பவர் இன்ஃபினிட்டினா இது வந்து ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ இதை நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதனோட வேல்யூவை சொல்யூஷன் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். நான் வேகமாக போட்டுறேன். இதனோட வேல்யூவை நீங்கள் a அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா லிமிட் x tends to 0 1 + x power cot xன்னு வரும். இங்கே லாகரிதம் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே log ஆஃப்னு வந்துடும். அதுக்கப்புறம் லிமிட்டை வெளியில் எடுத்துக்கிட்டு லாகை உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா log ஆஃப் 1 + x power cot xன்னு வரும். இல்லை cot x log of 1 + x அப்படின்னு இதை எழுதலாம். நெக்ஸ்ட்டு லிமிட்டில் இதை லிமிட் x tends to 0 log of 1 + x by cot x அப்படின்னு எழுதலாம். சாரி 1 by cot xன்னு வரும்போது இங்கே tan xன்னு வந்துடும். இப்போ எக்ஸுக்கு 0ன்னு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1 + 0 வந்து 1 log 1 0 ஆகிடும். tan 0 0 ஆகிடும். இது 0/0 அந்த ஃபார்முக்கு வந்துடும். அகைன் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ லிமிட் x tends to 0 log of 1 + x வந்து 1/1 + xன்னு வந்துடும். tan xோட டிஃப்ரென்சியேஷன் secant square xன்னு வந்துடும். எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்க போகிறோம். 1/1 + 0 அப்போது வேல்யூ வந்து 1. secant 0 cos 0வோட ரெசிப்ரோக்கல் 1. அப்போ ஃபைனைட் வேல்யூ லிமிட் x tends to 0 ஆஃப் த ஃபங்க்ஷன் 1. அப்போ log a வேல்யூ வந்து நமக்கு இங்கே 1ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூன்னு வரும்போது e⁻1ன்னு வந்துடும். அப்போது ஏ அப்படிங்கிறது நம்ம கிவன் ப்ராப்ளம். ஸோ லிமிட் x tends to 0 ஆஃப் f of xோட வேல்யூ வந்து ஈன்னு வந்திருக்கு. அப்போ இதே வேல்யூவை நான் f of 0க்கு டிஃபைன் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கண்டினியூஸாக இருக்கும். அப்போ நான் டிஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து f of 0வை ஈன்னு எடுத்துக்கிட்டேன்னா x equal to 0ல given function continuous இருக்கும். ஓகே, next question. The interval of convergence of the series x minus x square by 2 plus x power 3 by 3 minus x power 4 by 4 plus etc. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா x minus x square by 2 plus x power 3 by 3 minus x power 4 by 4 etc. போயிட்டே இருக்குது up to infinity. இது எப்படி எழுதலாம்? summation n runs from 1 to infinity minus 1 power n plus 1 x power n by n எழுதலாமா? ஸோ என்னக்கு வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த சீரீஸோட சம் பார்த்தீங்கன்னா log of 1 plus xன்னு வரும். log 1 plus xோட சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் தான் x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 அப்படின்னு நம்ம பேசுவோம். அஃப்கோர்ஸ் இதனோட கன்வர்ஜென்ஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இதை மாடுலஸ் x லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 1ன்னு சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அப்போ மாடுலஸ் எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா -1 less than x less than 1 அப்படின்னு வரும். எக்ஸு ப்ளஸ் 1 இருந்தால் என்ன ஆகும், -1 இருந்தால் என்ன ஆகும் பாருங்கள். எக்ஸு 1 இருக்கிறப்போ log of 1 plus x வேல்யூ log 2 அப்படின்னு கன்வர்ஜென்ட்டாகவே வரும். அது ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்கும். ஆனால் எக்ஸுக்கு -1 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ட் ஆகிடும். எக்ஸுக்கு -1 அப்படின்னு நம்ம வேல்யூ கொடுக்குறப்போ டைவர்ஜென்ட்டாக இருக்கும்.
அதனால் இதனுடைய கன்வர்ஜென்ட் போர்ஷன் அந்த இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது -1 நம்ம அங்கே இன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ அதனுடைய இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும் அப்படின்னா -1 தவிர்த்து மற்ற எல்லா வேல்யூவும் எடுத்துக்கலாம், +1 வரைக்கும் ஃபுல்லாகவே. இப்போ -1 வரக்கூடாது, +1 அந்த இன்டர்வலில் வரணும். அதுதான் அதுக்கான சரியான விடை. கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா முதலாவது விடையே சரியான விடையாக நமக்கு இருக்கும். இப்போ log of 1 + xோட இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு வரும்போது நெகட்டிவில் வர நம்பர் அங்கே இன்க்ளூட் ஆகாது, பாசிட்டிவ் நம்பர் வரணும். Next question, if g of x equal to sin x, f of x equal to cos x, ரெண்டு functions கொடுத்துருக்காங்க. Then the point at which the conclusion of Cauchy's mean value theorem holds in the interval -π/4 to +π/4. Okay. Cauchy's mean value theorem, generalized mean value theorem, -π/4 to +π/4ல sin x cos xக்கு சூட்டபிளான ஒரு பாயிண்ட் எது கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு Cauchy's மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நமக்கு தெரியும். f of x, g of x, 2 ஃபங்க்ஷன்ஸ் க்ளோஸ்டு இன்டர்வல் கண்டினியூஸாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் ஜின்னு நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து g of a நாட் ஈக்குவல் டு g of b இருக்கணும். ஏன்னா அது ஃபார்முலாவில் டிவிஷனில் வரும். அதே நேரத்தில் g of a, g of b நாட் ஈக்குவல் டு 0, அதாவது g of a நாட் ஈக்குவல் டு g of b இருக்கணும். அண்ட் தென் ஓப்பன் இன்டர்வலில் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கணும். a to b அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இங்கே வந்து -π/4 to +π/4ல g of x, f of x டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஓப்பன் இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் c கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னா f dash of c by g dash of c equal to f of b minus f of a by g of b minus g of a. ஸோ இதுதான் Cauchy's mean value theorem or generalized mean value theorem. இதில் இந்த டிவிஷனில் வர வேல்யூ தான் ஈக்குவலாக வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ f of x, g of x ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சூட்டபிள் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். g of x அதனோட டிஃப்ரென்சியேஷன் g டேஷ்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து cos x வந்துடும். f வந்து சைனு, f டேஷ் வந்து -sin xன்னு வந்துடும். ஸோ f dash of c by g dash of c அப்படின்னு வரும்போது -sin c by cos c அப்படின்னு வரும். -sin c by cos c. ரைட் சைடில் f of b minus f of a. b ஓட வேல்யூ π/4, a ஓட வேல்யூ -π/4. என் பாயிண்ட்ஸ் இதான் a, b. அப்போ cos தான் ஃபங்க்ஷன் இங்கே. அப்போ cos of -x வந்து cos x தான். அப்போ f of b cos π/4 1/√2 minus f of a cos of -π/4ம் அது cos π/4 தான் 1/√2 தான் வரும். by g of b, g of b, b ஓட வேல்யூ வந்து π/4னா sin π/4, அப்போ 1/√2. ஆனால் sin of -x வந்து -sin x வரும். அப்போ இங்கே இது ப்ளஸ் ஆகிடும், 1/√2 அப்படின்னு வரும். ஆனால் நியூமரேட்டர் 0 ஆனதுனால 0 நான் 0, அதனால் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ மைனஸ் ஆஃப் tan c வேல்யூ வந்து 0. tan எப்போ 0 ஆகும் அப்படின்னா 0 டிகிரிக்கு 0 ஆகும்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த இன்டர்வல் -π/4 to +π/4ல ஒரு பாயிண்ட் எதுனா சூட்டபிள் பாயிண்ட் வந்து 0 தான். மற்ற வேல்யூக்கு அது 0 ஆக முடியாது. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் சரியான விடை அப்படின்னு வரும்போது 0. கொடுத்துருக்குற விடையில் -π/4 அப்படிங்கிறது என் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக அந்த ஆப்ஷனில் வராது. -π/6 +π/6 0 இந்த மூணுத்தில் தான் ஏதாவது ஒன்று நமக்கு ஆன்சராக வரும். அதை நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், let f be a function from c to c, set of all complex numbers, be complex valued function if f of z and f of z bar, conjugate of f of z, are both analytic, then the nature of f is
a constant function, a identity function, an unbounded function, a non-constant entire function. Okay. f of z and f of z bar both are analytic அப்படினு கொடுத்திருக்காங்க. So f அப்படிங்கறத நம்ம u plus iv அப்படினு எடுத்துக்கலாம். f bar conjugate u minus iv. f and f of z both are analytic அப்படினு கொடுத்திருக்காங்க. functions analytic-ஆ இருந்தா அது கண்டிப்பா Cauchy-Riemann equations CR equations அப்படினு நம்ம சொல்லுவோம். அதை அது satisfy பண்ணும். of course CR equations நமக்கு என்னன்றது தெரியும். f of z equal to u plus iv, u and v are functions of x and y இருந்ததுனா Cauchy-Riemann equations நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா ux equal to vy, vx equal to minus uy. கரெக்ட்டா? ஸோ இது ரெண்டு தான் Cauchy-Riemann equationsனு நம்ம சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன் dou u by dou x equal to dou v by dou y, dou v by dou x equal to minus dou u by dou y அப்படின்னு வரும். இது f அனலிட்டிக்காக இருக்கிறப்போ இந்த Cauchy-Riemann equations அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே போலவே f bar அதனுடைய கான்ஜுகேட் ஆஃப் f அதுவும் அனலிட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f bar also satisfies Cauchy-Riemann equations. அப்போ இங்கே எழுதுகிறப்போ ux equal to vy, v அப்படிங்கிறது இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் vy, vx, vங்கிறது மைனஸ்லேயே இருக்குது, அப்போ மைனஸ் vx equal to மைனஸ் ஆஃப் uy. ஏன்னா ஆல்ரெடி ஃபார்முலாவிலே மைனஸ் வரும், அப்போ மைனஸ் uy. ஸோ அப்போ இதை செகண்ட் ரிலேஷன்லேருந்து அதை vx equal to uy அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா f பாரை பொறுத்த வரைக்கும் Cauchy-Riemann equations இப்படி தான் இருக்கும். இப்போ f bar அண்ட் f ரெண்டுமே அனலிட்டிக்னு சொன்னதுனால இந்த ரிசல்ட்ஸை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ux வந்து vyன்னு இருக்குது, இங்கே ux வந்து மைனஸ் vyன்னு இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ux ப்ளஸ் ux 2ux equal to 0ன்னு வந்துடும். அப்போ ux வந்து 0ன்னு ஆகிடும். vxும் அதே மாதிரி பாருங்கள், மைனஸ் uy இருக்கும், இங்கே ப்ளஸ் uy இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2vx equal to 0ன்னு வரும். அப்போ vx equal to 0ன்னு வரும். அப்போ uங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் x எடுத்தோன்னா 0, vxங்கிறது ஃபங்க்ஷன், vங்கிற ஃபங்க்ஷனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா 0. அப்போ ux ப்ளஸ் ivx அதுவே 0. அப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணுறேன். ux ப்ளஸ் ivx இன்டகிரேட் பண்ணுறேன்னா u ப்ளஸ் ivன்னு வரும், அது கான்ஸ்டன்ட். ரிசல்ட் என்ன அப்படின்னா f and f bar both are analytic அப்படின்னா then f of z is a constant function. ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்பும் f பாரும் அனலிட்டிக்காக இருந்ததுன்னா f of z அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், which of the following statements is not true about a Poisson distribution with parameter lambda? Poisson distributionோட some statements இங்கே இருக்குது ரிசல்ட்ஸ். அதில் எது not true, false statement எதுன்னு கேட்குறாங்க. the mean of the distribution is lambda. yes, ஏன்னா Poisson distribution நமக்கு தெரியும், p of x equal to x, அதனோட வேல்யூ e power minus lambda, lambda power x by x factorial. the mean of the distribution is lambda. ஆமாம், ஏன்னா Poisson distributionோடைய mean lambda, அதனோட வேரியன்ஸும் lambda தான். ஸோ அதனால் இது கரெக்டு. the standard deviation of the distribution is positive square root of lambdaன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், ஏன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் நமக்கு தெரியும், அதனால் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் லாம்டா, அதனால் இதுவும் கரெக்ட். the parameter lambda greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அது கரெக்டு. ஏன்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த லாம்டாங்கிற பேராமீட்டரோட டெஃபினிஷன் என்னென்னா n into p. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ், எத்தனை தடவை அந்த நிகழ்ச்சி அந்த ஈவெண்ட் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது. p அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அந்த ஈவெண்ட்டோட எத்தனை தடவை வெற்றி, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வேல்யூ தான் லாம்டான்னு நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ் என்னும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், ப்ராபபிலிட்டின்னு வரும்போது அதனோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும், ஏன்னா 0 to 1 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு பாசிட்டிவ் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுறதுனால லாம்டா அப்படிங்கிறது பாசிட்டிவ் தான், அதனால் அதுவுமே கரெக்ட்.
the parameter lambda is coefficient of variation. அதான் wrong. மற்ற எல்லாமே சரியான விடை. அப்போ இங்கே which one is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷின். let V be an inner product space over F and U and V are two vectors in V, then which one of the following is false? 4 options. அதில் இது false one அப்படின்றது தான் கொஷின். norm u plus v square plus norm u minus v square equal to 2 times u square plus 2 times v square. ஸோ இது நம்ம படிச்சிருப்போம். parallelogram law அப்படின்னு இதை படிச்சிருப்போம். இது வந்து ட்ரூ. செகண்ட் ஆப்ஷன் modulus u comma v is less than or equal to norm u into norm v. ஸோ இது நமக்கு தெரியும். Cauchy-Schwarz inequality. அதனால் இது ரெண்டுமே ரிசல்ட்ஸ். அதனால் இது ரெண்டுமே ட்ரூ. அப்போ அடுத்த ரெண்டு பார்ப்போம். norm u minus norm v is less than or equal to norm u minus v இருக்கு. இன்னொன்று norm of u minus v is less than or equal to norm u plus norm v இருக்கு. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நமக்கு தெரியும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் என்ன படிச்சிருப்போம்னா x plus y is less than or equal to x plus y அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த xக்கு yக்கு மைனஸ் y அப்படின்னு நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா x minus yன்னு வந்துடும். is less than or equal to x. yக்கு மைனஸ் yன்னு கொடுத்தாலும் நார்மில் வர்றப்போ அது ப்ளஸ்ஸு இப்படி வந்துடும். அதாவது norm of x minus y is also less than or equal to norm of x plus norm of y. இந்த ரிசல்ட்டை ரீரைட் பண்ணி நான் எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு இப்படி வரும். norm x plus norm y is greater than or equal to வேணால் norm of x minus y அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா u minus v is greater than or equal to norm u plus norm v அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரிசல்ட்டை நான் எழுதியிருக்கிற இதோட கம்பேர் பண்ணுங்கள். norm of x minus y is less than or equal to norm x plus norm y அப்படின்னு வரும். இதுதான் இங்கே ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. சரியான விடை அப்படின்னு வரும்போது ஃபால்ஸ் ஒன் அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின். the eigenvalues of the matrix consist of all the elements as 1. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 0 0 0 0 0 1 0 0 3 1 1 1. ஓகே. ஸோ இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். 3 ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிபிள். ஐகன் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் இல்லை, எல்லா எலமெண்ட்டுமே இங்கே ஒன்றா தான் இருக்குது. அதனால் பார்த்த உடனே என்னால் என்ன சொல்ல முடியும்னா என்னுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. ஏன்னா 2 rows ஈக்குவலாக இருந்தாவே டிட்டர்மினன்ட் 0 ஆகிடும். எனக்கு இங்கே 3 rows ஆர் 3 columns ஈக்குவலாக இருக்குது. ஒன்ஸ் ஒரு மேட்ரிக்ஸில் அதனுடைய டிட்டர்மினன்ட் 0 ஆச்சுனாவே லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கண்டிப்பாக அதனோட ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும். அது ரிசல்ட். அடுத்தது செகண்ட் ஆர்டரில் ஒரு மைனர், இதில் ஒரு சப் மேட்ரிக்ஸ் நீங்கள் எதை வேணால் எடுங்க, எந்த செகண்ட் ஆர்டர் எடுத்தாலும் அதனோட வேல்யூவும் 0 தான் ஆகும். ஏன்னா எல்லாமே ஈக்குவல் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால, வேல்யூ எல்லாம் சமமாக இருக்கிறதுனால அதனுடைய டிட்டர்மினன்ட்டு கண்டிப்பாக 0 தான் ஆகும். அதனால் என்னுடைய செகண்ட் ஆர்டர் மைனஸ் ஆல் த செகண்ட் ஆர்டர் மைனஸ் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு எடுத்திங்கனாலும் அதுவும் 0 தான் ஆகிடும். அதனால் மறுபடியும் லாம்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இன்னொரு ரூட்டாகவும் அதுக்கு இருக்கும், இன்னொரு ஐகன் வேல்யூவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ 2 ஐகன் வேல்யூ அதுக்கு நிச்சயமாக 0ங்கிறது இருக்கணும். அப்போ ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். 0 0 3ன்னு ஒன்று இருக்குது, 0 0 1 ஒன்று இருக்குது, 0 0 3ன்னு இருக்குது. அப்போ 1 1 1 அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கான விடை இல்லை. மீதி 3ல் எது வரும்? இப்போ இன்னொரு ரிசல்ட் நமக்கு தெரியும். ஐகன் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் அதனுடைய சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் வந்து
அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் என்ன, அதனுடைய டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணால் போதும். டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன, எல்லாமே 1 1 1. இப்போ 1 + 1 + 1 அதுதான் ஐகன் வேல்யூவோட சம். அப்போ 2 ஐகன் வேல்யூ இங்கே 0 வந்தே ஆகணும். அப்போ 1 0 இன்னொன்று 0னா அப்போ 3ஆவதாக இருக்கிறது கண்டிப்பாக 3ஆக இருக்கணும். அப்போ தான் அதை ஆட் பண்ணால் 3 வரணும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸை பாருங்கள். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ 3 வர்ற மாதிரி எது இருக்குது, இது வரல, இதுவும் வரல. அப்போ இது மட்டும்தான். அப்போ 0,0,3 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐகன் வேல்யூ. அது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்குற இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி எழுதுறது, நம்ம அதையும் வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு λ³ மைனஸ் λ² இன்ட்டு சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ், அதாவது ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 1 1 1 ப்ளஸ் λ இன்ட்டு சம் ஆஃப் த மைனர்ஸ் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ், 1ஓட மைனர் ப்ளஸ் 1ஓட மைனர், இந்த ப்ளஸ் 1ஓட மைனர், இந்த டோட்டல் வேல்யூ எல்லாமே இங்கே 0ன்னு ஆகிடும். மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 0. இதுதான் அதனோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். அப்போ இங்கே λ³ மைனஸ் ட்ரேஸ் 3λ², செகண்ட் ஆர்டர் மைனர் எல்லாமே 0 ஆகிடும். அப்போ 0 λ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அதுவும் 0 ஆகிடும். அப்போ λ³ மைனஸ் 3λ² 0னா λ² இன்ட்டு λ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ λ ஈக்குவல் டு 0 0 3 இதான் அதனோட ஐகன் வேல்யூஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 0 0 3 அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு பாக்ஸில் 4 ரெட் பால், 4 பிளாக் பால், 4 க்ரீன் பால் இருக்குது. ஓகே, ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு எல்லாமே 4. அப்போ டோட்டலாக 12 பால் இருக்குது, 12. ஓகே, என்ன கொஷின் பாருங்கள். 3 balls are pulled out of the box one after another without replacement. ரொம்ப முக்கியம். ஒரு பாலை எடுக்கிறோம், அடுத்த பாலை அப்படியே எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். எடுத்த பாலை திரும்ப கொண்டு போய் எங்கே நம்ம வைக்கல, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். கொஷின் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வரும், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வரும். இந்த ப்ராப்ளத்தில் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் 3 balls are drawn. கொஷின் என்ன கேட்குறாங்க, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆல் த 3 balls ஆர் ரெட் இன் கலர். எடுக்கிற அந்த 3 பந்துகளுமே ரெட் கலராக இருக்கணும். ஓகே, மொத்தமாக 12 பால் இருக்குது. அப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால் என்ன வரும். மொத்தம் 12 பால் இருக்குது, அதிலிருந்து 3 பால் எடுக்கணும். அப்போ 12C3 அப்படிங்கிறது டோட்டல் கேசஸ். இப்போ ஃபேவரபிள் கேசஸ் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறது ரெட்டு தான். ரிமைனிங் கலர்லேருந்து நம்ம எந்த பாலும் எடுக்க போகிறதில்ல, அதாவது பிளாக்கு க்ரீன்லேருந்து. அப்போ அதனுடைய வேல்யூஸ் காம்பினேஷன் வரும்போது 4C0 4C0 எடுக்க போகிறது ரெட்லேருந்து தான். மொத்தம் 4 பால் இருக்குது, அதில் 3 பால் எடுக்கணுன்னா 4C3. டோட்டலாக எனக்கு NC0ஓட வேல்யூ எல்லாமே 1 1. அப்போ 4C3/12C3ன்னு வந்துடும். 4C3 வேல்யூ 4C1 ஆர் 4C3யை நீங்கள் இங்கே போடுங்க. 4 × 3 × 2/1 × 2 × 3. டிவிஷனில் 12 × 11 × 10/1 × 2 × 3. 1 × 2 × 3யை இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 4 × 3 × 2 /12 × 11 × 10. 4 × 3யை 12ஓட கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 2/11 × 10 வந்து 110 வரும். அப்போ 1/55 அப்படின்னு வரும். This is the probability of getting all the 3 balls are red in color. அப்போ 1/55 ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் அதுக்கான சரியான விடை. Next question. The optimal solution to the LPP maximize z equal to 2x1 plus x2 subject to the constraints. 3 constraints கொடுத்துருக்காங்க. x1 x2 வந்து greater than or equal to 0. இதனோட optimal solution எந்த 2 constraintsோட இன்டர்செக்ஷனில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. லைஸ் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 1 and 3, 2 and 3, 1 and 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு
கன்ஸ்ட்ரெயின்ஸை ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறப்போ x1 + x2 = 1ன்னு வரும். ஸோ அதிலிருந்து 2 பாயிண்ட்ஸ் அந்த லைனோட பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணுன்னா 1, 0, 0, 1 2 பாயிண்ட்ஸு இதிலிருந்து அந்த லைனை நம்ம வரைஞ்சிட முடியும். செகண்ட் லைனை எடுத்துக்கலாம். 3x1 + x2 = 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா x2 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3x1 வந்து 2 or x1 வந்து 2/3. அப்போ 2/3, 0. அடுத்தது x1 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா x2 வந்து 2ன்னு வந்துடும். இது செகண்ட் லைன். தேர்ட் லைனை பார்க்குறப்போ x2 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா x1 வந்து 3 ஆகிடும். அடுத்தது x1 வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 0, 3/2ன்னு ஆகிடும். ஸோ இது லைன் 1, லைன் 2, லைன் 3யோட 2 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரு கிராஃபிக்கலாக ஷீட்டில் பிளாட் பண்ணுறப்போ அதனுடைய ஃபீஸிபிள் ரீஜனை லொக்கேட் பண்ணிக்கிட்டு எந்த லைனோட இன்டர்செக்ஷனில் நமக்கு அதனுடைய ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ நம்ம ஒரு ஷீட்லேயே இதனோட வேல்யூஸை நம்ம இங்கே குறிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1, 0, 0, 1. ஓகே. 1, 0, 0, 1 இந்த பாயிண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். ஸோ 0 இது 0.5னா இதுதான் வந்து 1. அப்போ 1, 1 அதை நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்பர் 1 அது. செகண்ட் பாயிண்ட் வந்து 2/3, 0, 0, 2 2/3. 2/3னா எவ்வளோ வேல்யூ? 0.666 போயிட்டே இருக்கும். அப்போ 0.6, 0 2/3, 0. ஸோ நான் அதை இங்கே வச்சுக்கிறேன். 0.6, 0 அதுக்கப்புறமா 0, 2. ஓகே. ஸோ இங்கேருந்து 0.022 நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 2, செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்தது 3, 0, 0, 3/2. ஓகே. 3, 0 இங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியல. 3, 0, 0, 3/2. 3/2னா 1.5. ஓகே. 1.5 இங்கே இருக்குது. இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கேருந்து 3, 0க்கு எடுத்துக்கணும். ஸோ இது கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 3. பட் x1, x2 ≥ 0. அதே நேரத்தில் எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா ஃபீஸிபிள் ரீஜன் வரும்போது எல்லாமே இன்சைட் தான், உள்ளே தான் வரணும். அஃப்கோர்ஸ் இங்கே உள்ளே வந்தாலும் இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாம் இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் இந்த வேல்யூ வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரீஜியன் தெரியுதுங்களா? இந்த ரீஜியன் அதாவது OABC அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரீஜியன் தான் எனக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜியன். இங்கே தான் எல்லா கண்டிஷன்ஸுமே, ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதில் எந்த பாயிண்ட் எனக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்குன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லாமே லைன்ஸோட இன்டர்செக்ஷனில் தான் சொல்யூஷன் இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த 2 பாயிண்ட்டை நான் செக் பண்ண தேவையில்ல. அப்போ எனக்கு பிங்கிற பாயிண்ட்டோட வேல்யூ எனக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும், அதுதான் ஆப்டிமல் பாயிண்ட்டாக இருக்கும். அது எப்போ எனக்கு கிடைக்கும்னா பை சால்விங் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 1 and 2. அப்போ 1 and 2 ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணுறப்போ எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கான ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். 1 and 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இதுதான் இந்த கணக்குக்கான சரியான விடை. அந்த வேல்யூ தான் எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கான ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது போன்ற மேலும் பல கணக்குகளுக்கு நமது சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.